welcome டேஸ்டி சமையல். ஹலோ foodies. நாம இப்போ ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பொழுதும் ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ செஞ்சு கொடுக்காம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரம் நல்லா அடி அகலமாக கனமாக இருக்கட்டும். அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சி வர சமயத்தில் காரத்துக்கு ஏற்றாற் போல் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பொடியாக கட் பண்ணியிருக்கணும். நான் இன்றைக்கி 4 பூண்டு பல் 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி சேர்த்துட்டேன். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரியிடும். ஜீரகம் முதலே சேர்த்துட்டா சீக்கிரத்துலேயே பொரிஞ்சு கருத்து போயிடும். அதனால தான் இப்போ இதுக்கு ஒரு இனுக்கு கருவேப்பிலை உருவி சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். இந்த கண்ணாடி பதம் வந்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். செங்காய் அப்படிங்கிற தக்காளிலாம் சேர்க்க வேணாம். பழுத்த தக்காளியில் செஞ்சால் தான் சுவை கூடுதலாக இருக்கும். தக்காளி சேர்த்த பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். அதற்கு பிறகு எடுத்து பார்த்துட்டு தக்காளியை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்திருக்கும். அப்படி சரியாக வேகலை அப்படின்னா திரும்பவும் தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் கலருக்காக. அது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த சமயத்தில் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட ஃப்ளேவர் இந்த டிஷ்க்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்ல பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சுருவோம். அதற்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது மேலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். சப்போஸ் எண்ணெய்லாம் பிரியலை அப்படின்னா திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுருங்கி எண்ணெய்லாம் மேலே படிஞ்சு வரும் பொழுது இதில் நம்ம இட்லிகள் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மினி இட்லிகள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மினி இட்லி தட்டு இல்லைன்னா நம்ம சாதாரண இட்லியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சில சமயம் நம்ம காலையில் இட்லி செஞ்சுருப்போம், அது மீந்திருக்கும். அந்த இட்லியை துண்டுகளாக்கி ஈவினிங் டிஃபனுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ கூட நம்ம இது போல் ரெசிபி ட்ரை பண்ணிக்கலாங்க. சாதாரணமாக நம்ம சுடுற அந்த பெரிய இட்லியை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது இறக்க போகிறோம் அப்படிங்கிற சமயத்தில் கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி இட்லிகள் சேர்க்கும் பொழுது அதில் தண்ணி இருந்ததுன்னா மசாலா பொருட்களில் இட்லி சேர்க்காதீங்க. தண்ணி நல்லா சுருங்கி இருந்த பிறகு இட்லி சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சில்லி இட்லி ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஈவினிங் டிஃபன் நைட்டு டின்னர் இப்படி எப்போ வேணும்னாலுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதில் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய மசாலாலாம் இல்லாமல் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் பார்த்துடலாம். என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சி புளிக்க வைப்போம் இல்லைங்களா, அப்படி புளிக்க வைக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம். எப்பொழுதுமே ஒரு 2 பாத்திரம் அளவு ஆகிற மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிவிடுவோம், அடுத்து ஒரு பாத்திரம் அப்படியே இருக்கும். அப்போ அந்த நெக்ஸ்ட் இருக்க பாத்திரம் ஒரு 2-3 நாள் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா மாவில் லைட்டாக புளிப்பு வர மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் பொழுதே. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா தேங்காய் துண்டுகள் அதில் 2-3 துண்டுகள் போட்டு வைக்கலாம். வீட்டில் வெற்றிலைகள் இருந்ததுன்னா காம்போட வெற்றிலைகளும் அதில் நீங்கள் போட்டு வைக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் 2 இல்லை 3 வெற்றிலைகள் அதில் போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வெற்றிலையை எடுத்து மாற்றிடுங்க. வெற்றிலையும் இல்லை வீட்டில் வாழை மரம் இருக்குது அப்படின்னா வாழை இலைகள் கூட கட் பண்ணி நம்ம அதில் போட்டு வைக்கலாங்க. புளிப்பு சீக்கிரத்தில் அதிகமாகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you friends.